நான் கையில் வச்சிருக்க இந்த டீயே கிடையாது. அந்த டொமேட்டோ கெச்சப் வந்து என் கையில் சிக்கிச்சு. ஒரு 20% தான் இதில் டொமேட்டோ இருக்கு. இந்த சவர்மா சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த போய். யாரும் உங்கள் ஹெல்த்துக்காண்டிலாம் ப்ராடக்ட் தயாரிக்கிறது இல்லைங்க. எல்லாம் கமர்ஷியலாக எப்படி அவங்க பாக்கெட்டை நெப்பலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அந்த பேஷனில் தான் இருந்தேன். ஃபுல்லாக சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி போகணும். நம்ம ஒரு பஞ்சாயத்து ஆகி சரின்ட்டு நான் கோச்சிக்கிட்டு சென்னை கிளம்பிட்டேன். அப்பா கூட ஒரு 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட பேசல. அப்பாட்ட இருந்து ஒரு கால் வருது, எடுத்து பேசினேன். இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குடா, நீ இங்கே வரணும், சப்போர்ட் பண்ணணும் நம்மளுக்கு. ஸோ எல்லா ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் எல்லாமே அப்படியே அவங்க அண்ணன் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஹி வாக்ட் அவுட். சரி மதுரையில் போய் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். மதுரைனாலே நான்வெஜ். எங்கள் முக்குக்கு நீங்கள் எந்த கடையில் சாப்பிட்டாலும் மதுரை நான்வெஜ் சூப்பராக இருக்கும். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வெஜிடேரியனில் ப்ரீமியமாக பண்ணுவோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நிறைய லோன் வாங்கிட்டோம். சரி நல்லா ப்ரீமியமாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி எதை கேட்டாலும் இறச்சி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தா ஃபுல்லாக கடன் தான். இஎம்ஐ பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது, நம்ம டேர்ன் ஓவர் பார்த்தா அது எங்கேயோ கிடக்கு. அம்மாவோட நகை எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்க்கில் வச்சிட்டோம். எல்லாம் வச்சு முடிச்சா அதுலேருந்து பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டு சப்பான்னு இருந்துச்சு. அப்படி இருக்கிற டைமில் தான் கோவிட் வருது. Today, one outlet of Annapurna Mithai makes 8 crores alone and his profits went from 8% to a staggering 22%. Arul Sujanesh, Annapurna Mithai. Let's hear it for Arul.